அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பார்த்திபன். புதுச்சேரியில் நடந்த 2ஆம் வகுப்பு படிக்கும் 6 வயது மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் பிரச்சனைக்காக பெற்றோர்களும், சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்களும் சேர்ந்து ஒரு தனியார் பள்ளியை அம் அடித்து, உடைத்து ஒரு வாத்தியாரை அடிக்கும் காட்சியை பார்த்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. அதை நாமும் கண்டு அதற்கான இந்த காணொளி. தொடர்ந்து பெண்களுக்கும், குழந்தைகளுக்கும் ஏற்படும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது யார்தான் என்ற ஒரு கேள்வி நிலவிக் கொண்டே இருக்கிறது. சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் மட்டும் இப்படி ஒரு சம்பவங்கள், அசம்பாவிதங்கள் தடுக்கப்படும் என்பது மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் அரசு அதில் மெத்தனமாக செயல்படுவதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஆனால் புதுச்சேரியிலும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் இப்பொழுது நடந்திருக்கிறது. எனவே புதுச்சேரி அரசாங்கம் இந்த சம்பவத்திற்கு உடனடியான தீர்ப்பு வழங்கி குற்றவாளிக்கு சரியான தண்டனை வழங்கவில்லை என்றால் அது அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு காரணமாக இருக்கும் என்பதை அரசு அதிகாரிகளும் ஆளுமையில் உள்ளவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பள்ளி கல்வித்துறை மாணவர்களுக்கு தேவையான நல உதவிகளும் கல்வியும் அவங்களுக்கு தேவையான பொருள் உதவிகளும் சென்று அடைகிறதா என்பதை தவிர்த்து கழிவறைகள் சுத்தமாக இருக்கிறதா, பெண் குழந்தைகளும் மாணவர்களும் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்வதற்கு பள்ளியில் ஒரு குழு அமைத்து அதனை ஆராய்வு செய்ய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியும், இதனால் இந்த சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்தவர் மீது தண்டனையும் கிடைக்க அரசு வழிவகுக்க வேண்டும். அதை உடனடியாக செய்ய வேண்டும். தவறு நடப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு தண்டனை கிடைப்பதில் நீண்ட காலம் ஆகிறது. அந்த இடைவெளி தான் சம்பவத்திற்கும் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய காலத்திற்கும் நீண்ட இடைவெளி கிடைப்பதால் இந்த சம்பவங்கள் அரங்கேறுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. பொதுமக்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் இந்த கண்டனத்தை தெரிவிப்பதோடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை யார் என்று ஆய்வு செய்து அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதேமாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த சம்பவம் நடப்பதற்கு அந்த குற்றவாளி மட்டுமே காரணமாக இருந்திட முடியாது. அதே மாதிரி அந்த பள்ளி மட்டுமே காரணமாக இருந்திட முடியாது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். உறவினர் ஒருவர் அந்த வீடியோ காட்சியை சொல்லும்போது தொடர்ந்து 4 மாதங்கள் இந்த சம்பவம் நடந்து கொண்டே இருந்திருக்கிறது என்று மருத்துவர்கள் கூறியதாக அவர் கூறினார். 4 மாதங்களாக பெற்றோர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு பெற்றோர்களாக இருக்கும்போது பெண் குழந்தைகளை பள்ளியிலிருந்து வந்த உடனே அந்த குழந்தை எப்படி இருக்கிறது, எந்த சூழ்நிலையில் இருக்கிறது, அது இயல்பான வாழ்க்கையில் இருக்கிறதா, இல்லை நேற்றைக்கும் இன்றைக்கும் அந்த குழந்தைக்கு ஏதேனும் மாறுதல் நடந்து கொண்டிருக்கிறதா, உடல் ரீதியான ஏதேனும் பாதிப்புகள் இருக்கிறதா என்பதை பெற்றோர்கள் நாம் ஆய்வு செய்திருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் கால போற போக்கில் காசை தேடி ஓடுகின்ற இந்த உலகத்துல குழந்தைகளை கவனிக்காமல் 4 மாதங்கள் அந்த குழந்தை என்ன நிலைமையில இருக்குதுங்கிற தெரிஞ்சுக்காம இருந்த குற்றவாளிகள், முக்கிய குற்றவாளிகள் பெற்றோர்கள் தான். எனவே பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களும் சரி, ஆண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களும் சரி, குழந்தை எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை தினந்தோறும் ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் இது போன்ற சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே சமூக நலன் கருதி குழந்தைகள் மீது அக்கறையோடு இந்த பதிவு அரசு துரித நடவடிக்கை எடுத்து பெற்றோர்களுக்கும் இந்த விழிப்புணர்ச்சி கொடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்று மக்களுக்காக நான் போராளி பார்த்திபன்.